ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு டெய்லி விளாக் தாங்க பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு எங்க வீட்டில் நான் லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணுன்றதா உங்களுக்கு ஒரு விளாக் மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நீங்க வந்து டைட்டில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு நான் என்ன பிரியாணி குக் பண்றேன்றது. ஸோ சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, இன்னைக்கு டிஃப்ரெண்டா ப்ரான் பிரியாணி தாங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிட்டு இருக்குங்க. எல்லா பொருளும் நான் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ மெஷர்மெண்ட்டும் அதில் இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை விட இந்த ப்ரான் பிரியாணியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுங்க. நம்ம ப்ரான் எல்லாத்தையும் மசாலாவில் போட்டு முக்கி எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ பாருங்க சூப்பராக குக் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரானை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி மேஷ் பண்ணும்போது தான் சேர்க்கணும். ஸோ இந்த டைமில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க தண்ணி சேர்க்கணும். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே கை வச்சிங்கன்னா உடஞ்சி வருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும், எம்மியாகவும் இருக்குங்க. ஸோ பாருங்க நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கொதி வந்த உடனே ரைஸை சேர்த்து எடுத்துட்டோம்னா அப்பா எம்மியான ப்ரான் பிரியாணி ரெடிங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. கடைக்கே டிஃப்ரெண்ட் ஆகும்போது அப்போ வீட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே குக் பண்ணுவோம். அவங்க டேஸ்ட்டு அவங்க ஸ்டைலு எல்லாமே வேறுங்க. ஸோ என்னோட டேஸ்ட்டு என்னோட ஸ்டைல் எல்லாமே வேறுங்க. ஸோ இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் ஃபியூஷனாக கண்டுபிடிச்சி நான் மசாலாஸ் ரெடி பண்ணதுங்க. ஸோ இது என்னோட மசாலா. அதோட இது சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாகவும் இருக்குங்க. இன்னைக்கு சாப்பாடு வடிச்சு ரைஸோட நல்ல மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ பாருங்க மேலே இருக்கிற எண்ணெயில மட்டுமே இப்படி வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எப்படி கலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நான் நினைப்பேங்க இந்த பாவர்ச்சிலாம் குக் பண்ணும்போது எப்படி கலர் இருக்கும், ஆனால் சாப்பாடு மிக்ஸ் பண்ணல சொல்லுவாங்களேன்னு நான் நினைப்பேன். பட் நான் குக் பண்ணும்போது தாங்க அந்த ட்ரிக்ஸ் எனக்கும் தெரிஞ்சுது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டு மேலே தம்க்கு வச்சாச்சு. அவ்வளோதாங்க, 20 மினிட்ஸ்ல நம்ம பிரியாணி முடிஞ்சிரும். நம்ம ருசியா சமைக்க கத்துக்கிட்டா எல்லாருமே நமக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. ஸோ பாருங்க இப்போ வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து நான் புதினா சட்னி தாங்க செய்ய போறேன். என்னடா புதினா சட்னி புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, இது பழசுதான். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம். ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்றேங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்பு, கொஞ்சோண்டு புளி, புதினா, அவ்வளோதாங்க. ஸோ இதை போட்டு அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான புதினா சட்னி ரெடிங்க. இந்த புதினா சட்னி பார்த்தீங்கன்னா துவையல் மாதிரி அரைச்சி எடுக்கணும் திக்கா. அப்போதான் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ சூப்பராக புதினா சட்னியும் அரைச்சி எடுத்தாச்சு. இன்னைக்கு இந்த புதினா சட்னி ஸ்பெஷல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்காக தான். ஸோ எனக்காக நான் ஸ்பெஷலாக ரைத்தா ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு தம்மான பிரியாணியை எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பா அரிசி பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்கு, பார்க்க எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க. இந்த பிரியாணி பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதுங்க? ஸோ நார்மலா வீட்டில் செய்யற பிரியாணி மாதிரி டேஸ்ட் இருக்காது, இந்த கல்யாணத்துலாம் செய்யற பிரியாணி மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். பிரியாணி பாத்தீங்களா எவ்வளோ ட்ரையா இருக்குன்ட்டு நான் கீழே இருந்து காட்டுறேன் பாருங்க. ஸோ ரொம்ப ட்ரையா இருக்கு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லைங்க. அரிசி பாத்தீங்களா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம எவ்வளோ சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. அவ்வளோ நீட்டமா வேற இருக்கு. நான் இவ்வளோ மிக்ஸ் பண்ணியுமே அரிசி உடையலைங்க. ஸோ அவ்வளோ எம்மியான பிரியாணி தான். அதோட ப்ரான் சைஸ் பாத்தீங்களா நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் தாங்க ஆட் பண்ணேன். இந்த ப்ரான்ல பாத்தீங்கன்னா ஜூசினஸும் நல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப எம்மியா இருக்கும். ரைஸ் வந்து மசாலாவோட மொத்தமாக மிக்ஸ் பண்ணாமல் ஸோ ஒவ்வொரு சைடாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்தோம்னா சூடும் நல்லா இருக்கும், சாப்பாடும் உடையாதுங்க. ஸோ நான் உட்காந்துட்டேங்க சுட சுட சாப்பிட. அப்பா இந்த பிரியாணி வந்து சமைக்கும் போது அவ்வளோ டெம்ட் ஏற்றி விட்டுருச்சு எனக்கு. ஸோ எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு நான் முதல்ல உட்காந்துட்டேன். எந்த அளவுக்கு இது வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க. ப்ரானு அவ்வளோ மாவு மாதிரி இருந்ததுங்க, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு. ஸோ ஆயிலும் சரி மசாலாவும் சரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பிரியாணி எம்மியாக இருந்ததுங்க. நான் இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட்டேங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் ரொம்ப எம்மியாவே முடிஞ்சுதுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா, இதே மாதிரி நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.